எத்தே ஆபீஸ் போயிட்டு வரேன். அது நல்லா இருக்கியா? பாவி மக்கா, சண்டை கிட்ட போட்டு வந்துட்டியாட்டி? காலையிலே புருஷ கூட பொட்டியோட வந்திருக்கியாட்டி? பொட்டியோட வந்தா புருஷ கூட சண்டை போட்டு வந்திருக்கேன்னு அர்த்தமா? போறவே ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பரிச்சை முடிஞ்சு லீவ் விட ஆரம்பிச்சாச்சு. நான் அந்த மனுஷனை கேட்டேன், நானும் சின்ன பிள்ளை தாங்க, எனக்கு ஒரு மாசம் லீவ் விடுங்க, நானும் எங்க அம்மா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. மனுஷன் நல்ல மூட்ல இருந்தாரு போல இருக்கு. உடனே சரின்ட்டாரு. அடுத்த நிமிஷம் மனசு மாறதுக்குள்ள பொட்டி தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிரன்னு எஸ்கேப் ஆகி வந்துட்டேம்மா. என் மோ சண்டை போட்டு வரல, லீவுக்கு தான் வந்திருக்காளாம். நாத்து அப்ப நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுறேன். காலையில சாப்பிடல பாத்துக்கங்க. வீட்ல என்ன செஞ்சிருக்கீங்க? சப்பாத்தி போட்டு குருமா வச்சேன் நாத்து, கொண்டு வரட்டா? சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலான்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். குருமாயா இத ஊத்தி எங்க இருந்து திங்க? எனக்கு பிடிக்கவே செய்யாத. இப்ப தோசை மாவு இருக்கு, வேணா 2 தோசை சுட்டு தரேன். முட்டை தோசை. முட்டை தோசையா? சாவத்தப்பட்டு அதத்தானே எங்க வீட்ல தின்னுட்டு கிடக்கேன். இதுக்கு எதுக்கு இங்க வந்து கிடக்கணும்? நீங்க என் கான்செப்டே புரிஞ்சுக்கிடல. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் லீவுக்கு என்ஜாய் பண்ண வந்திருக்கேன் எங்க அம்மா வீட்டுக்கு. பழைய காலத்து மாதிரி ஒரு இட்லி, தோசை, சட்னி, சாம்பார், துவையல், பொடி, இந்த கொண்டாட்டத்தெல்லாம் தூரம் ஒதுக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஐட்டத்தை சொல்லுதேன். அதெல்லாம் செஞ்சு கொடுத்து என்ன அசத்துங்க அண்ணி. நானும் என்ஜாய் பண்ணுதேன் உங்க புண்ணியத்துல. ஜஸ்ட் நூடுல்ஸ், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ப்ரௌனிஸ், கேக், இளநீர் பாயாசம், புதுசா ஒண்ணு இறங்கியிருக்கு அண்ணி, பாம்பிலோனி, அதை செய்து கொடுங்க முக்கியமாட்டு. அவ்வளவுதானே, செய்து கொடுத்தா போச்சு. உட்காரு, ரெஸ்ட் எடு, நான் எல்லாத்தையும் செய்து எடுத்து கொண்டு வரேன். ஒன்னொன்னு நாட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்க. அம்மா வீட்ல சந்தோஷமா இருந்துட்டு போதுக்கு வாரேன்னா உள்ள அதை செய்து கொடுக்கற வாங்கி திருட்டு பேசாப்புல ஓம்போக்குல இருக்கணும். பின்ன நீ உன் அதிகாரத்தை காணிச்சேன்னா உங்க அண்ணி அவ அதிகாரத்தை காணிக்க ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் நான் அது சின்ன வாரியில வச்சிருக்கேன், அவ ஒரு பெரிய ஆயுதம் வச்சிருக்காட்டி. அவ்வளவுதான், அதை எடுத்துட்டு வந்தா நீ தாங்க மாட்ட. உங்க அண்ணி அமைதியா போராளங்கிறதுக்காண்டி நீ நாத்தனங்கிற முறையில அழகாட்டு மிளக அரைச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், ஆட்டம் போடலாம் நீ நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிய. அவ்வளவுதான், உன்னை 5 நிமிஷத்துல சோழியை முடிச்சு பேக் பண்ணி உன் புருஷ வீட்டுக்கு கொரியர்ல உன்னை அனுப்பிடுவான். யாரா இருந்தாலும் அன்புக்கு தான் பயப்படுவாங்களே தவிர அதிகாரத்துக்கு எல்லாம் பயப்பட மாட்டாங்க. அதுலயும் உங்க அண்ணியை பத்தி உனக்கு தெரியும்ல.